ஹாய் எவர்படி. கூலிப்பட பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைத்த தயாரிப்பாளர் சங்க தலைவர் ராஜன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போக முடியாதா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். உடனடியா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, நன்றி. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இப்பொழுது பாத்தீங்கன்னா வேட்டையன் படத்துல அதிரடியா இறுதிக்கட்ட ஷூட்டிங்ல இருக்காங்க. எல்லாருக்கும் தெரியும். இப்போ சின்ன சின்ன பேட்ச் ஒர்க்ஸ், அது மட்டும் இல்ல சாங்ஸ் எல்லாம் இப்போ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ அதிரடியா பாத்தீங்கன்னா நம்ம இளையராஜா அவர்கள் ஒரு காப்பிரைட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்ற தகவல் வந்திருக்கு. இதுல நிறைய பிரச்சனைகள் உருவாயிருக்கு அப்படின்ற தகவல் வந்திருக்கு. என்ன அப்படின்னாக்கா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிச்ச தங்கமகன் படம் வா வா பக்கம் வா, அந்த பாட்டு உங்களுக்கு தெரியும், டிஸ்கோ டிஸ்கோ. அதுதான் இப்போ கூலி படத்துல அந்த ஒரு லைனை வச்சிருந்தாங்க. இப்போ இளையராஜா அவர்கள் அதுக்கு ரைட்ஸ் கொடுத்துருக்காங்க, அதாவது காப்பி ரைட்ஸ். இந்த பாடலை நீங்க எப்படி இந்த பாடல் வரிகளை நீங்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு படத்துல நடிச்ச சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள், இந்த படத்தை எடுத்தவர் அவங்க எல்லாருமே இதுக்கு பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கு இளையராஜா அவர்கள் என்கிட்ட கேட்கணும், நான் தான் அதுக்கு முதலாளி அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு நம்ம ராஜன் அவர்கள் பதிலடி ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த வீடியோ இப்போ வைரல் ஆயிட்டு இருக்கு. எது எப்படியோ இந்த பிரச்சனை ஒரு சின்ன பிரச்சனையா இருந்தாலும் இது இந்த பிரச்சனையா அப்படின்னு பார்த்தா ஒண்ணுமே இல்லைங்க. அதாவது ராஜன் சார் என்ன சொல்றாருன்னா, இசைஞானி இளையராஜா ஒரு பெரிய கலைஞன் தான் நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அவர் ஒரு முட்டாள் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா இப்போ ஒரு வீடு கட்டுறாரு கொத்தனார். அப்போ வீடு கட்டி முடிச்சதும் அவருக்கு நம்ம டெய்லி கூலி கொடுத்துறோம். வீடு கட்டி முடிச்சதும் அந்த வீடு எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொன்னா வீட்டுக்காரன் தேத்தி தேத்தி உதைப்பான்ல, இது உண்மைதானே? ஓகே, அப்போ இந்த பாடல், இந்த டைரக்டர், இந்த ஆக்டர், இவங்கெல்லாம் யார் அப்படின்னு பார்த்தா நம்ம ப்ரொடியூசர் இருக்காங்கல்ல, தயாரிப்பாளர், அவங்க வச்ச ஆள், அவ்வளவுதான். அவங்க அந்த கதையை செலக்ட் பண்றாங்க, அந்த படத்துக்கு யார் இயக்குனர் அப்படின்றதையும் செலக்ட் பண்றாங்க, அந்த படத்துக்கு யார் இசையமைப்பாளர் அப்படின்றதையும் செலக்ட் பண்றாங்க, எல்லா டெக்னீஷியனையும் அவங்க செலக்ட் பண்றாங்க. அவங்களுக்கு தான் உரிமை இருக்கு. அது மட்டும் இல்ல, அந்த படம் அவங்க பாடல்கள் கொடுக்கும் போது கூட அவங்க இவ்வளவு அமௌண்ட் அப்படின்ட்டு செட்டில்மெண்ட்டும் கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் எல்லா ரைட்ஸும் யாருக்கிட்ட இருக்கு? தயாரிப்பாளர்கிட்ட தான் இருக்கு. அவங்க ஆடியோ ரைட்ஸா இருக்கட்டும், வீடியோ ரைட்ஸா இருக்கும், எல்லாம் யாருக்கிட்ட? நல்லா புரிஞ்சுங்க. ஓகே, அப்போ எல்லாம் முடிஞ்சது. அப்போ யாரு? அவங்க தான். அப்போ இந்த படத்தை, கூலி படத்தை அவங்க எடுத்திருக்காங்க. அப்போ அந்த டீசர்ல அது தயாரிப்பாளர்கிட்ட கேட்டு தான் சன் பிக்சர் இவங்க அந்த பாடல் வரிகளை இணைச்சிருக்காங்க. டயலாக்லாம் எல்லாம் தெரியும். இது திருப்பி நான் முன்னாடி இருந்து சொல்லணும் அவசியம் இல்லை. ஒரு பாடல் வரிகள்னா சரி, ஓகே, அது இசையும் இருக்கு. அந்த வரிகளுடைய பாடல் ஆசிரியர் அவங்க ரைட்ஸ், அப்ப அவங்களுக்கு ரைட்ஸ் கொடுக்கணுமா? அப்போ நீங்க இசையமைச்சிங்கள, அவங்க எல்லாம் பக்கவாத்தியெல்லாம் நிறைய பேர் இருப்பாங்கல்ல, இப்போ அவங்களாம் ரைட்ஸ் கேட்பாங்கல்ல, நீங்க கொடுப்பீங்களா அவங்களுக்கு? நீ மட்டும் தனியான ஆள் கிடையாது, எல்லாரும் அது மிக்ஸ் ஆனதான். இதுல நிறைய பேரு லிரிக்ஸ் அவங்க. இப்போ இது பெரிய பூகம்பமான ஒரு பிரச்சனையா மாறி இருக்கு. ஏன்னா இப்ப எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா, இது தயாரிப்பாளர் அவங்களுக்கு தான் இது சொந்தம். அவங்க எல்லாருமே அவங்க செட்டில்மெண்ட் கொடுத்துதான் இந்த பாடல்கள்லாம் எடுக்கிறாங்க. அப்போ அவங்க கிட்ட தான் ரைட்ஸ் எல்லாம் இருக்கு. அவங்க கிட்ட கேட்டு அவங்க பண்ணியிருக்காங்க. கரெக்ட் தான், நியாயம் தான் அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. ஓகே, அப்போ இதுக்கு இடையில எதுக்கு இவங்க கேஸ் கொடுக்கணும் அப்படின்னாக்கா, இவங்களுக்கு ஒரு பப்ளிசிட்டி, நாங்களும் இருக்கோம் அப்படின்னா சூப்பர் ஸ்டார் படத்துக்கு மட்டும் தானே கொடுக்க முடியும் அப்படின்றதுனால இப்ப கொடுத்துருக்காங்க. அதுல பாருங்க, என்னதான் இது ஒரு பெரிய ஒரு இஷ்யூவே கிடையாது, ஆனா இத பெருசா இன்னைக்கு பூகம்பமா வெடிச்சிருக்கு. அது மட்டும் இல்லைங்க, நம்ம கவிஞர் வைரமுத்து அவர்களுக்கும் இளையராஜா அவர்களுக்கும் இப்போ ரெண்டு பேருக்குமான ஒரு போர்க்களமா இருக்கு. ஆனா வைரமுத்து என்ன சொல்லியிருக்காரு, அப்படின்னா எங்களுக்கும் தானே ரைட்ஸ், நாங்களும் தானே இதுல இருக்கோம் அப்படின்ற போல அவர் சொல்லியிருக்காரு. அப்போ ரெண்டு பேரும், நான் பார்த்து வளர்ந்த பையன், நான் தான் ஒன்னு பெரிய ஆளாக்குனேன் அப்படின்ற மாதிரி ஒரு முரண்பாடு எல்லாம் போயிட்டு இருக்கு. இது எப்படியோ எதுவா இருந்தாலும் உங்களுக்கு அதுல ரைட்ஸே கிடையாது, நீங்க கேட்க வேண்டிய ஆளே இல்லை அப்படின்றது மட்டும்தான் ஆணித்தரமான கருத்தா நம்ம ராஜன் சார் அவர்கள் சொல்லியிருக்காரு. அவர் பேசிய ஒரு சின்ன வீடியோ கிளிப் உங்களுக்காக. ஒரு படத்துடைய பாடல்கள், இசை அத்தனையும் தயாரிப்பாளருக்கு தான் சொந்தம். உடனே இளையராஜா சொல்றாரு, நாங்க பார்த்துதான் வைரமுத்து வாழ்க்கை கொடுத்தோம் அப்படின்னு சொல்றாரு. உடனே அவரு தயாரிப்பாளர் இவர் என்ன சொல்றாருன்னா, பஞ்சு அருணாசலம் அவர் தான் அன்னக்கிளி அப்படின்ற படத்துல இவங்களுக்கு எல்லாத்துக்கும் வாழ்க்கை கொடுத்தாரு. அப்போ அவருக்கு எல்லாமே போய் ரைட்ஸ் போயிடுமா அப்படின்னு கேட்டு அவரை வச்சு செஞ்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். உண்மையிலுமே இளையராஜா அவர்களை நம்ம திட்டத்துக்கு மனசே வரமாட்டேங்குது. தளபதி படத்துல பாத்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் அங்க ஸ்ரீவித்யா மேடமும் அந்த கோவில்ல இருப்பாங்க. அப்ப ஜெய்சங்கர் அவர்களும் இருப்பாங்க. அந்த சீனை நீங்க கற்பனை பண்ணி பாருங்க. அப்படியே அந்த பக்கம் பாத்தீங்கன்னா அந்த கூசு வண்டி போகும். உடனே அந்த இசை
அவங்க அப்படி நம்மள மெய்மறக்க வைக்கும். 2 பேருமே அப்படி அங்க பார்ப்பாங்க. 3 பேர் பார்வையும் அங்க இருக்கும், 2 பேர் பார்வையும் அங்க இருக்கும். அதுல ஜெய்சங்கர் அவருடைய பார்வை இவங்க 2 பேர் மேலேயே இருக்கும். அப்போ அந்த சமயத்துல அந்த இசை நம்மள மெய்மறக்க வைத்திருக்கும். அதனால அவரை திட்டறதுக்கு மனசு வரல. இது போல நிறைய சொல்லலாம். நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கும் இந்த ஸ்ரீதேவி மேடம் அவங்களுக்கும் ஒரு லவ் சீன் ஒன்று வருங்க. அது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சொல்லுவாரு, நான் இன்னைக்கு என்னுடைய பிறந்த நாள், எங்க அம்மா கிட்ட நான் 1 ரூபாய் பணம் வாங்குவேன், இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள், உங்களை நான் கூப்பிட்டுருக்கேன், என்ன விஷயம் தெரியுமா அப்படின்னு. உடனே அவரு என்ன விஷயம் அப்படின்னு கேட்பாங்க ஸ்ரீதேவி. அப்போ அவங்க சொல்லுவாங்க, தலைவர் சொல்லுவாங்க, இது மாரி என்னுடைய அம்மா வருஷம் வருஷம் இருப்பாங்க, அப்போ இப்போ இல்லை, நான் உங்களை எங்க அம்மா ஸ்தானத்துல பாக்குறேன், உங்களுக்கு அந்த 1 ரூபாய் நீங்க கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்பாரு. அதுக்கு ஸ்ரீதேவி மேடம் சொல்லுவாங்க, 1 ரூபாய் நான் கொடுக்குறேன் அப்படின்ற பாக்கியம் எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு, இதை நீங்க வருஷம் வருஷம் எனக்கு தருவீங்களா இந்த பாக்கியம் அப்படின்னு கேட்கக்குள்ள, இதை நான் சொல்றது உங்களுக்கு எவ்வளவு எமோஷனலா இருக்குமோ தெரியல. ஆனா இளையராஜா அவர்களும் மகேந்திரன் அவர்களும் அவ்வளவு அற்புதமா இந்த சீனை கிரியேட் பண்ணிருப்பாங்க. அந்த சீனை நீங்க பார்க்கலாம், போய் பாருங்க, அவ்வளவு அற்புதமா இருக்கும். இது போல ஒரு மனிதரை நம்ம திட்டுறதுக்கு மனசு வர மாறுது. ஆனா இந்த பேராசை தான் அவரை இவ்வளவு முட்டாள்தனமான காரியம் பண்ண வச்சிருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். கண்டிப்பா தலைவருடைய படம் எந்த ஒரு பிரச்சனைக்கும் ஆளாகாது அப்படின்றது மட்டும் உண்மை. ஏன்னா இது சாதாரண ஒரு விஷயம், இதை பெரிய விஷயமா ஆக்கியிருக்காரு அப்படின்னு நினைச்சதா. ஏன்னா தலைவருடைய நண்பர்னு வேற சொல்றாங்க. ஏன் தலைவருடைய நண்பர்கள்லாம் இப்படி இருக்காங்கன்னு தெரியல. ஆனா தலைவர் என்னமோ அவங்க மேல உயிராதான் இருக்காரு. ஆனா அவங்கதான் நம்ம தலைவர் மேல எதுவா இருக்காங்கன்னு தெரியல. ஆனா இந்த விஷயம்லாம் நடக்குள்ள பாத்தீங்கன்னா ரொம்பவும் மனசு கஷ்டமா தான். இன்னொரு பக்கம் போய் பார்த்தாக்கா அந்த வக்கீல் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, இவங்க ரைட்ஸ் இருக்குது, அவங்களுக்கு எல்லா ரைட்ஸ் இருக்கு, ஆனா முழு படத்தை வேணா போட்டுங்க, பாடலை போடாதீங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ முழு படத்துல அந்த பாடல் வராதா? இவரு சொல்றது லாஜிக்கல போய் பாத்தீங்கன்னா, சரி ஓகே, ஒரு வீடை நம்ம வாங்கிட்டோம், வாங்கிட்ட பிறகு அவர் என்ன சொல்றது, நாங்க வீட்டுல எதுவும் மாட்டக்கூடாது, இது மாட்டக்கூடாது, வீடை வாங்கிட்ட பிறகு உனக்கு உரிமையே கிடையாது. புரியுதுங்களா? என்ன லாஜிக்ல இவங்க கேஸ் போட்டிருக்காங்க எனக்கு ஒன்னும் புரியல. ஓகே நண்பர்களே, நீங்க சொல்லுங்க, இவங்க கேஸ் போட்டது சரிதானா அப்படின்றத நீங்க சொல்லுங்க. இந்த பாடலுடைய உரிமை யார் கையில இருக்கு? இந்த படத்தின் தயாரிப்பாளரிடமா இல்லை இசை அமைப்பாளரிடமா அப்படின்றத உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.